அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மிளகாய் கறி பார்க்க போகிறோங்க. மிளகாய் கறிக்கு தேவையான பொருட்கள்: 1 கிலோ கோழிக்கறிங்க, நல்லெண்ணெய் ஒரு 50 மில்லி போலங்க, கடுகு, கருவேப்பிலை 2 ஆர்க்கு, ஒரு 60 சின்ன வெங்காயம் அரிந்தது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகாய் ஒரு 10-12ங்க, உப்பு, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், தண்ணி. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு தாளிச்சிக்கலாங்க. இரும்பு கடாய் போட்டு தாளிக்கிறேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தாளிச்சிக்கலாங்க. இரும்பு கடாயில் தாளித்தோன்னா சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுட்டு வரமிளகாயும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் சேர்த்து கிளறி பொன்னிறம் ஆனதும் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு சிக்கன் சேர்த்துக்கலாங்க. போட்டதுமே போடலாங்க சிக்கனை. கொஞ்சம் அந்த பச்சை கலர் மாதிரி வெள்ளையாக வந்தோடனே தண்ணி ஊற்றிடலாங்க. பச்சைக்கறி கலர் மாறிடுச்சு இல்லைங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டோன்னா நல்லா வெந்துருங்க. ரொம்ப எண்ணெயில் வதக்கணுன்னா வேகறதுக்கு லேட் ஆகுங்க. கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொதிச்ச பின்னாடி அந்த பொருட்கள் எல்லாம் போட்டுக்கலாங்க, பொடி, உப்பு எல்லாமே. நாங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்குறோங்க. நான் குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு மறுபடியும் காரம் போட்டுருவேங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. மிளகாயாக மட்டும்தான் போடணுங்க, அப்போ தான் சுவையாக இருக்குங்க. தண்ணி நல்லா சுண்டுனதும் எடுத்து பரிமாறலாங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றிங்க.